நான் சொல்வதை கேட்கும் முன் ஒரு கேள்விக்கு மட்டும் மனசாட்சியுடன் பதில் சொல். நீ உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறாயா அல்லது அனைவரிடமும் நான் ஃபைன் என்று நடிக்கிறாயா? இரவில் எல்லோரும் தூங்கிய பிறகு தனியாக சீலிங்கை பார்த்துக்கொண்டு அமைதியாக கண்ணீர் விட்ட நாட்கள் உனக்கு இருக்கிறதா? என் வாழ்க்கை ஏன் இப்படி போகிறது? நான் மட்டும் ஏன் பின்னாடி செல்கிறேன்? என்னால் உண்மையிலேயே ஜெயிக்க முடியுமா? இந்த கேள்விகள் எல்லாம் உன் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கிறதா? அப்படியென்றால் இந்த வீடியோ உனக்காகத்தான். ஏனெனில் இன்று குருக்ஷேத்திரத்தில் அர்ஜுனனை இருளிலிருந்து எழுப்பிய அதே கிருஷ்ணர் உன் மனதை எழுப்ப வருகிறேன். இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷன் அல்ல, இது உடைந்து போன உன் இதயத்திற்கு மீண்டும் உயிர் கொடுக்கும் ஒரு பயணம். ஆம், இந்த பயணத்தில் பாதியில் சென்று விடாதே. ஏனெனில் அடுத்த சில நிமிடங்கள் உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கப் போகிறது. என்னை முழுமையாக நம்பினால் இதை கேள், இல்லையெனில் கடந்து செல். ஆனால் வாய்ப்பு ஒருமுறை மட்டுமே கிடைக்கும். சிந்தித்து செயலாற்று. இந்த கிருஷ்ணரை உனக்கு பிடிக்குமா? அப்படின்னா லைக் பண்ணு. என் பக்தனே, இன்று உங்களில் பலர் சிரிக்கிறீர்கள். ஆனால் அந்த சிரிப்புக்குள் எத்தனை காயங்கள் மறைந்திருக்கின்றன என்று யாருக்கும் தெரியாது. இரவு எல்லோரும் தூங்கிய பிறகு தனியாக சீலிங்கை பார்த்து கொண்டு என் வாழ்க்கை ஏன் இப்படி போகிறது என்று அமைதியாக கண்ணீர் விடும் இதயங்கள் இந்த உலகத்தில் நிறைய இருக்கின்றன. வெளியில் நான் ஃபைன் என்று சொல்லும் பல மனிதர்கள் உள்ளுக்குள் உடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாணவன் என்னால் என் குடும்பத்திற்கு பெருமை கொடுக்க முடியுமா என்று பயப்படுகிறான். ஒரு இளைஞன் என் நண்பர்களெல்லாம் செட்டில் ஆகிறார்கள், நான் மட்டும் ஏன் இன்னும் போரடிக்கொண்டே இருக்கிறேன் என்று இரவில் தூங்காமல் தவிக்கிறான். ஒரு பெண் அவள் மனவேதனையை யாரிடமும் சொல்ல முடியாமல் அமைதியாக எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கிறாள். ஒரு தந்தை தன் குழந்தைக்கு தேவையானதை வாங்க முடியாமல் சிரித்த முகத்துக்குள் தோல்வியை மறைக்கிறார். ஒரு தாய் தன்னுடைய வலிகளை மறைத்து குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வாழ்கிறாள். நான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன். நீங்கள் எல்லாம் அமைதியாக சுமக்கும் அந்த வலிகளையும், யாரிடமும் சொல்லாமல் விழுங்கும் அந்த கண்ணீரையும், உடைந்த பிறகும் மீண்டும் எழ முயற்சிக்கும் அந்த மனதையும் நான் பார்க்கிறேன். குருக்ஷேத்திரத்தில் அர்ஜுனன் நின்றபோது அவனும் இப்படித்தான் உடைந்து போனான். கையில் வில் இருந்தது, வலிமை இருந்தது, திறமை இருந்தது. ஆனால் மனதில் நம்பிக்கையில்லை. அர்ஜுனன் என்னிடம் சொன்னான், கோவிந்தா, என்னால் முடியாது. இன்று நீங்களும் அதைத்தான் சொல்கிறீர்கள். என்னால் முடியாது, நான் டயர்ட், நான் மென்டலி எக்ஸாஸ்டட் என்று. ஆனால் அப்போது நான் அர்ஜுனனிடம் சொன்னதை இன்று உன்னிடமும் சொல்கிறேன் கேள். கிளைப்யம் மாஸ்ம கமः பார்த்த. அப்படியென்றால் இந்த தளர்ச்சி உனக்கு ஏற்றது அல்ல. ஏன் தெரியுமா? ஏனெனில் நீ நினைப்பதை விட நீ மிகவும் வலிமையானவன். வாழ்க்கை உன்னை உடைக்க வரவில்லை, உனக்குள் இருக்கும் உண்மையான சக்தியை வெளியில் கொண்டு வரத்தான் வந்திருக்கிறது. ஒரு விதையை நினைத்துப்பார். அது இருட்டான மண்ணுக்குள் புதைக்கப்படுகிறது. மழை அதன் மேல் விழுகிறது, காற்று அதை அடிக்கிறது. அந்த விதை அப்போது நினைத்திருந்தால் என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று, இன்று அது பெரிய மரமாக வளர்ந்திருக்குமா? சொல் என் பக்தனே. அதுபோல இன்று நீ சந்திக்கும் இருட்டு நாளைய வலிமைக்கான பிரிப்பரேஷன். ஆனால் இன்றைய உலகம் உன்னை ஓட வைத்துக் கொண்டே இருக்கிறது. சோஷியல் மீடியா, கம்பேரிசன், ஃபேக் ஹாப்பினஸ், இவையெல்லாம் உன் மன அமைதியை மெதுவாக திருடிக் கொண்டிருக்கின்றது. மற்றவர்களின் சக்சஸை பார்த்து உன் வாழ்க்கையை தோல்வி என்று நினைக்க ஆரம்பித்து விட்டீர்கள். ஒருவர் வெளிநாடு செல்கிறார், ஒருவர் நல்ல சேலரி வாங்குகிறார், ஒருவர் லக்ஸரி லைஃப் வாழ்கிறார். அதை பார்த்து நீ உன்னை கேட்கிறாய், நானும் அப்படியே அணுக வேண்டும்? ஆனால் என் குழந்தையே, ஒரு மரம் பூக்க எடுக்கும் காலமும் ஒரு பழம் பழுக்க எடுக்கும் காலமும் ஒன்றல்ல. அதை முதலில் புரிந்து கொள். ஒவ்வொருவரின் வாழ்க்கைக்கும் தனி நேரம் உண்டு. பகவத்கீதையில் நான் சொன்னேன், கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாசன். இதன் அர்த்தம், உனக்கு செயலில் மட்டுமே உரிமை உண்டு, அதன் பலனில் ஒருபோதும் உரிமையில்லை. அதாவது உன் செயலில் மட்டும் கவனம் செலுத்து, பலனில் அல்ல. ஆனால் இன்று மனிதன் என்ன செய்கிறான்? ரிசல்ட் வருவதற்கு முன்பே முயற்சியை நிறுத்திவிடுகிறான். ஒரு ஃபெயிலியர் வந்தவுடன் நான் யூஸ்லெஸ் என்று முடிவு செய்கிறான். அப்படி இல்லை என் பக்தனே. தோல்வி என்றால் நீ தோற்றுவிட்டாய் என்ற அர்த்தமல்ல, நீ இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம்.
கடலில் அலை இல்லாமல் முத்து உருவாகாது. அதுபோல வாழ்க்கையில் வலி இல்லாமல் வலிமை உருவாகாது. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேள். நீங்கள் எல்லாரும் டயர்டாக இருப்பதற்கான காரணம் வேலை மட்டுமல்ல, நீங்கள் உங்கள் மனதோடு தினமும் போராடிக் கொண்டிருக்கிறீர்கள். அதாவது ஓவர் திங்கிங், ஃபியர், லோன்லினஸ், செல்ஃப் டவுட் போன்ற இந்த அமைதியான போராட்டம்தான் உங்களை அதிகமாக சோர்வடைய செய்கின்றது. அதனால்தான் நான் சொன்னேன், யோகஸ்த குரு கர்மாணி, மன அமைதியுடன் உன் கடமையை செய். சில நேரம் ஓய்வு எடு, சில நேரம் மொபைலை விட்டு விலகியிரு, சில நேரம் உன் அம்மாவுடன் மனதார பேசு, சில நேரம் இயற்கையை பார், சில நேரம் உன்னையே நேசி. நீ மெஷின் அல்ல, உணர்வுகள் கொண்ட மனிதன். அழ வேண்டுமென்றால் அழு, வலியிருந்தால் ஏற்றுக்கொள். ஆனால் ஒருபோதும் உன்னை வெறுக்காதே. நீ எவ்வளவு உடைந்திருந்தாலும் உன்னுள் இன்னும் ஒளி இருக்கிறது. இன்று இரவு நீ பார்க்கும் இருள் நிரந்தரமல்ல. இரவு எவ்வளவு நீண்டாலும் காலை கண்டிப்பாக வரும். அதுபோல் உன் வாழ்க்கையிலும் ஒளி வரும். ஒரு நாள் இன்று உன்னை ரிஜெக்ட் செய்தவர்கள் உன்னை மதிப்பார்கள். ஒரு நாள் இன்று உன்னை இக்னோர் செய்பவர்கள் உன்னிடம் பேச காத்திருப்பார்கள். ஒரு நாள் நீ கண்ணீர் விட்ட அதே இடத்தில் நீ சந்தோஷமாக சிரிப்பாய். ஏனெனில் காலம் எல்லாவற்றையும் மாற்றும். ஆனால் அந்த நாளை பார்க்கும் வரை தயவு செய்து உன்னை விட்டுக் கொடுக்காதே. இது என் அன்பான வேண்டுகோள். நீ இம்பார்ட்டன்ட், நீ வேல்யூபிள், நீ இந்த உலகத்திற்கு தேவையானவன். உன் பிறப்பிற்கு ஒரு காரணம் இருக்கிறது. எனவே உன்னை நம்பு, மீண்டும் எழு, மீண்டும் முயற்சி செய், மீண்டும் வாழ ஆரம்பி. நீ தனியாக இல்லை, நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ ஒவ்வொரு முறையும் உடைந்து அழும்போது உன் அருகில் நானும் அமைதியாக நிற்கிறேன். நீ தோல்வியால் சோர்ந்து கீழே அமரும்போது உன்னை மீண்டும் எழுப்ப என் கை நீட்டிக்கொண்டே இருக்கு. என் அன்புக்குரிய குழந்தையே, உன் கதை இன்னும் முடிவடையவில்லை. இது ஒரு பேட் சாப்டர் மட்டுமே, பேட் லைஃப் அல்ல. உன் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறப்போகிறது. என்னை நம்பு. இன்று வாழ்க்கை உன்னை எவ்வளவு சோதித்தாலும் ஒருபோதும் உன்னை நீ விட்டுக் கொடுக்காதே. உன் கண்ணீரை பார்க்காமல் போகலாம், ஆனால் உன் ஒவ்வொரு வலியையும் இந்த கிருஷ்ணன் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ இன்று போராடிக் கொண்டிருக்கிறாயென்றால் அதற்குள் இன்னும் நீ தோற்கவில்லை என்பதற்கான சான்று இருக்கிறது. உடைந்த கண்ணாடி கூட ஒளியை பிரதிபலிக்க முடியும். அதேபோல் உடைந்து போன நீயும் மீண்டும் ஒளிர முடியும். ஒரு நாள் இந்த இரவுளை நினைத்து நீயே சிரிப்பாய். இந்த கண்ணீரை நினைத்து நீயே பெருமைப்படுவாய். ஏனெனில் இன்று உன்னை வலிக்க வைக்கும் இந்த போராட்டமே நாளை உன்னை வலிமையான மனிதனாக மாற்றப்போகிறது. நான் உனக்கு சொல்லும் இறுதி உபதேசம், இந்த நிலை மாறும். நீங்கள் யார் யார் எல்லாம் இந்த பயணத்தில் இறுதி வரை என்னுடன் வந்தீர்களோ அவர்களின் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கட்டும். நாம் மீண்டும் சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கோவிந்தா என்று எழுதுங்கள். கிருஷ்ணரின் முழுமையான அருளை பெறுவதற்கு ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.